ஆண் பெண் பிறப்புறுப்புகள் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டாலியால் வரக்கூடிய கேன்சர்ஸ் புற்றுநோய்களுக்கும் வாய் தொண்டை புற்றுநோயும் ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ஸ்பெசிஃபிக் ஹெச்பிவி வேக்சின். இப்போ 9 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் போடக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம 2 டோஸ் மட்டும் போட்டால் போதும். இந்த ஏஜ் குரூப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லா சப்டைப்ஸுமே கேன்சர் காஸ் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ஹெச்பிவி அப்படின்னா என்னென்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது வந்து ஒரு ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்பிவி தடுப்பூசி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மெயினாக இது வந்து சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது இல்லாமல் ஆண் பெண் பிறப்புறுப்புகள் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டாலியால் வரக்கூடிய கேன்சர்ஸ் புற்றுநோய்களுக்கும் வாய் தொண்டை புற்றுநோயும் ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ஸ்பெசிஃபிக் ஹெச்பிவி வேக்சின். ஸோ ஹெச்பிவி அப்படின்னா என்னென்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது வந்து ஒரு வைரஸ் கிருமி. இதுக்கு அடியில் நூற்றுக்கணக்கான சப்டைப்ஸ் இருக்கும். இப்போ எல்லா சப்டைப்ஸுமே கேன்சர் காஸ் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஒரு சில வெரி ஃபியூ ஸ்பெசிஃபிக் சப்டைப்ஸ் மட்டும்தான் கேன்சர் புற்றுநோய் வந்து காஸ் பண்ணும். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம வந்து இந்த வேக்சின் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின்லேயே நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. 2 வைரல் சப்டைப்ஸ் மட்டும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, 4 வகைகள், அது இல்லாமல் 9 வகை சப்டைப்ஸ் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வேக்சின்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக ரெக்கமெண்டேஷன்ஸ் படி இந்த 4 சப்டைப் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, அப்படி இல்லைன்னா 9 சப்டைப் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போது இதோட டோசேஜ் ஸ்கெடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ என்னென்ன இடைவெளியில் இந்த வேக்சின் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 0 மந்த், அதாவது இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி போடக்கூடியது, அதிலிருந்து 1 மாதம் கழித்து, அதுக்கப்புறம் அதிலிருந்து 5 மாதம் கழித்து ஆகிய 3 டோசஸ், அப்படி இல்லைன்னா 2 டோஸ் ஸ்கெடியூலும் அவைலபிளாக இருக்குது. யாருக்கு போடணும் அப்படின்னா ஃபீமேல்ஸ் கேர்ள் சில்ட்ரனில் 9 வயசுலேருந்து ஆரம்பித்து 15 வயசு வரைக்கும் மெயினாக கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி அவங்களுக்கு மெயினாக டெஃபினட்டாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஏஜ் குரூப்பில் கொடுக்கணும். இப்போ 9 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் போடக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம 2 டோஸ் மட்டும் போட்டால் போதும். இந்த ஏஜ் குரூப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது 0 மந்த்தும் 6 மந்த்ஸ்லேயும் மட்டும் போட்டால் போதும். 15 வயசு தாண்டியாச்சு அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 45 வயசு வரைக்குமே நம்ம வந்து இந்த தடுப்பூசி வந்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு டோஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதாவது 016 அப்படி இல்லைன்னா 026 மந்த்ஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். இது ஆண்களுக்கும் போடலாமா மற்ற பாலினர்களுக்கும் போடலாமா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக போடலாம். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அண்ட் அதர் ஜெண்டர்ஸ்க்கும் நம்ம வந்து இது போடலாம். அதாவது 9 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேருந்து 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்குமே நம்ம வந்து இந்த வேக்சின் வந்து கொடுக்கலாம். இப்போ இது அப்சல்யூட்லி இது வந்து ஒரு சேஃபான ஒரு வேக்சின். இது வந்து நம்ம இடுப்பில் தான் நம்ம ஐஎம் இன்ஜெக்ஷனை நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து லோக்கலாக போடும்பொழுது மட்டும் பெயின் இருக்கும், மற்றபடி வந்து வேறு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இதுக்கு கிடையாது. ஒரு ஃபீவர் வரதோ இல்லை பாடி பெயின் இருக்கிறது அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் கூட இது கிடையாது. ரொம்ப அப்சல்யூட்லி சேஃப் அண்ட் ரொம்ப எஃபிகேஷியஸான ஒரு வேக்சின் இது. இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஏன் இவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்ப காமன். அதுலேயுமே 95% ஆஃப் கேசஸில் வந்து இந்த ஹெச்பிவி வைரஸ் தான் வந்து காஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபீமேல் சில்ட்ரன் கேர்ள் சில்ட்ரனில் 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே போடுறதுங்கிறது ரொம்ப ப்ரிஃபரபிள். அதாவது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்போ இது இப்போ புற்றுநோய் இல்லாமல் வேறு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா ஜெனிட்டல் வார்ட்ஸ், மருகுன்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரைவேட் பார்ட்ஸில் வரும். அதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிவென்ஷனுக்கு. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கேர்ள் சில்ட்ரனுக்கு வேக்சினேட் பண்ணுறதுங்கிறது உங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் இது பண்ணுறனால உங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹெச்பிவி வைரஸ், வேக்சின், வாட்ஸ், இந்த கேன்சர் பற்றி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு மேலும் எதுலையாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கொஷின்ஸ் ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.